பாபாவுக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்கி இந்த பதிவை நீங்கள் முழுமையாக கேளுங்க. பாபா நம்ம ஒவ்வொருத்தர் கூடயும் இருக்கும் அதிசயத்தை நாமளே உணர முடியும். சாய்பாபா நம்மக்கிட்ட விரும்பி பெறக்கூடிய காணிக்கை எது தெரியுமா? இனம், மதம், மொழி ஆகிய வேறுபாடுகளை கடந்தவர் தான் நாம் சாய்பாபா. ஆழ்ந்த நம்பிக்கை, பொறுமை இவை இரண்டை மட்டுமே தன் பக்தர்களிடமிருந்து காணிக்கையாக பெறக்கூடியவர் சாய்பாபா. நேர காலமின்றி எதுவும் கிடையாது அவருக்கு. தன்னுடைய பக்தர்கள் மனதார அவரை நினைச்சாலே போதும், அவர்களை தேடி நம்ம சாயப்பாவே ஓடி வருவாங்க. நான் சொல்ல போகிற இந்த சம்பவம் உங்களுக்கு அந்த பேருண்மையை உணர்த்தும். சீரடிக்கு 400 மைல் தொலைவில் வாழ்ந்தவர் திருமதி சாந்தா என்னும் பெண்மணி. இவர் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பாபாவுக்கு விரதம் இருந்து நெய்வேத்தியம் செய்து அவருடைய திருவுருவ படத்துக்கு படைத்து பூஜை செய்வது வழக்கம். ஒரு நாள் வியாழக்கிழமை பள்ளி விடுமுறை அப்படிங்கிறதுனால அந்த பெண்மணியோட மகன் பாபு வீட்டில் இருந்தார். தன் தாய் பலவிதமான பலகாரங்களை செய்கிறத கண்டு அவளிடம், அம்மா, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு விருந்தினர் யாராவது வர இருக்காங்களா? ஏன் இத்தனை விதமான இனிப்புகளும் பச்சனங்களும் செய்கிறீங்க அப்படின்னு கேட்டான். அவனுக்கு பதிலளிக்கும் விதமாக சாய்பாபாவின் புகைப்படத்தை காட்டி, இவர் சீரடியில் வசிக்கிறாரு, இவருக்கு நெய்வேத்தியம் செய்கிறதுக்காக அதிரசம், பாயசம் முதலியவற்றை செய்து வச்சிருக்கேன் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்கிறாங்க. இதை கேட்ட பாபு ஆச்சரியத்தோட, அம்மா, படத்துக்கு முன்னாடி வைத்தா இவர் எப்படி சாப்பிடுவார் அப்படின்னு கேள்வி எழுப்புறான். சீரடி ரொம்ப தொலைவில் இருக்குது, அங்கிருந்து அவரால் எப்படி வர முடியும் அப்படின்னு அந்த சின்ன பையன் கேட்குறான். தன் பூஜை வேலைகளில் மும்முரமாக இருந்த அந்த சாந்தா பெண்மணி அவனை சமாதானப்படுத்தும் விதமாக, சரியா 12 மணிக்கு பாபா நம் வீட்டுக்கு வருவாங்க, நீ பொறுமையா இரு, நிச்சயம் அவர் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது விளக்கில் எண்ணெய் இல்லாததை கவனித்தவங்க தன் மகன்கிட்ட, கதவை சாத்தி தாப்பா போட்டுக்கோ, நான் கடைக்கு போய் எண்ணெய் வாங்கிக்கிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு கூறிட்டு கடைக்கு போகிறாங்க. பாபுவின் கண்கள் வாசலை நோக்கியே இருக்குது. படத்தில் இருக்கக்கூடிய சாய்பாபாவை நேரில் காண அவன் மனம் ரொம்ப ஆவலாக விரும்பியது. அவன் மணி 12 ஆவதற்காக காத்திருந்தான். அதே நேரம் சீரடியில் மதிய ஆரத்தி முடிஞ்சு அனைவரும் பாபா கிட்ட கற்கண்டு பிரசாதத்தை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கற்கண்டை விட மிகவும் சுவையானது அவரின் அருளுரை. கல்கண்டின் இனிமையை போல அவர் பேச தொடங்கினார். உங்களுக்கு எந்த வகையிலும் உறவில்லாத ஒருத்தர், ஆறறிவு உள்ள மனிதராக இருக்கட்டும், பிராணிகள், விலங்குகள் எது வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவர்களை அன்போடு நடத்துங்க. உங்களை நாடி வர்றவங்களை அன்போடு வரவேற்று உபசரியுங்க. அவர்கள்ட்ட நீங்கள் வெறுப்பை காட்டாதீங்க. அவங்க வேண்டியதை உங்களால் கொடுக்க முடிஞ்சா கொடுங்க, அப்படி இல்லைன்னா அமைதியாக இருங்க. அதை விடுத்து அவர்கள் மேல் கோபம் கொள்ளாதீங்க அப்படின்னு சாய்பாபா சொல்கிறாங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், உலகமே தலைகீழாக மாறட்டும், ஆனால் நீங்கள் உங்களுடைய நல்ல குணத்தை மாற்றாதீங்க. கடவுள் ஒருவரே நமக்கு மேலானவர். அவரின் செயல்கள் அனைத்தும் நம் அறிவுக்கு அப்பாற்பட்டது. நம்முடைய ஆசைகளை பூர்த்தி செய்பவர் அவர்தான். அவருடைய அருளாசியினால் மட்டும்தான் நாம் உயர்ந்த லட்சியங்களை அடைய முடியும் அப்படின்னும் சாய்பாபா சொல்கிறாங்க. இத்தகைய சிறப்பான அமுத மொழிகளை பாபா கூறி முடித்ததும் பக்தர்கள் அங்கிருந்து கிளம்பி போகிறாங்க. அந்த தருணத்தில் பாபுவின் வாசல் கதவு தட்டும் சத்தம் கேட்குது. யாருன்னு பார்க்குறதுக்கு கதவை திறக்கிறான் பாபு. வெளியே வெள்ளை உடையும் தலையில் தலைப்பாகையும் அணிந்து சாய்நாதர் நின்றுக்கிட்டு இருக்காங்க. கடையிலிருந்து தன் தாய் திரும்பி வந்ததும், அம்மா, நீ சொன்னது போல் பாபா நம் வீட்டுக்கு வந்தாங்க, அதுவும் சரியாக 12 மணிக்கு வந்து கதவை தட்டினாங்க. திறந்து பார்த்தா பாபா நின்றுக்கிட்டு இருந்தாங்க. நீ என்னை நினச்சி அழைத்தா நான் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிச்சிட்டு போனாங்க அப்படின்னு அந்த பையன் தன் தாய்கிட்ட சொன்னான். பாபாவின் லீலைகள் அந்த தாய்க்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால் மகன் கூறியதை கேட்டு மெய்சிலிர்த்து போனவளாக பாபாவின் திருவுருவ படத்துக்கு நமஸ்காரம் செய்கிறாங்க அந்த தாய். தன் பக்தர்கள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும், எந்த வயதினராக இருந்தாலும், உண்மையான நம்பிக்கையோடும் பக்தியோடும் தன்னை அழைத்தால் ஏதோ ஒரு ரூபத்தில் சென்று சாயிநாதர் அவர்களுக்கு நிச்சயம் அருள் புரிவாங்க. இதே போல் இன்னொரு சம்பவமும் நடந்துச்சு. பாபாவின் மீது பக்தி அதிகம் கொண்ட ஒரு பெண் தினமும் தான் சமைத்த உணவை பாபாவுக்கு நைவேத்தியமாக வச்சுட்டு அதன் பிறகு அனைவருக்கும் பரிமாறுறத வழக்கமாக வச்சுருந்தாங்க. ஒரு நாள் ஏதோ ஒரு காரணத்தால் பாபாவுக்கு அன்றாடம் செய்யும் நைவேத்தியத்தை அவங்களால செய்ய முடியல. அதை பற்றி அவங்க யோசித்து மனம் வருந்திக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய வீட்டு வாசலில் ஒரு நாய் இருக்கிறத பார்க்குறாங்க. அதுக்கு அளிப்பதற்காக தின்பண்டம் எடுக்க வீட்டுக்குள்ளே விரைந்து போகிறாங்க. ஆனால் அவங்க திரும்பி வரத்துக்குள்ள அந்த நாய் கொஞ்சம் தூரம் போயிடுச்சு.
அந்த பெண் ஏமாற்றத்தோட பின்வருமாறு வேண்டினாங்க. சாயிநாதா, தாங்கள்தான் அந்த நாயின் வடிவில் என்னிடம் உணவு பெற வந்தீர்கள் என்று எண்ணி மிகவும் நான் மகிழ்ச்சி கொண்டேன். நான் நினைத்தது உண்மையானால் அந்த நாய் இங்கு வந்து நான் கொடுக்கும் தின்பண்டத்தை உண்ண வேண்டும் அப்படின்னு வேண்டுறாங்க. அதிசயிக்கும் விதமாக தொலைவில் இருந்த அந்த நாய் ஓடி வந்து அவங்க வைத்த தின்பண்டத்தை சாப்பிட்டது. நம்ம நம்பிக்கையோடும் பொறுமையோடும் பாபாவுக்காக காத்திருந்தா, பாபாவை நினச்சி நம்ம வேண்டுதல் செய்தோம்னா கண்டிப்பாக அவர் நமக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நாம் நினச்சது நடக்கலை, பாபா கைவிட்டு விட்டாருன்னு பாபா மேலே நம்பிக்கை இழக்கும் போது தான் நமக்கு கஷ்டமும் வேதனையும் அதிகமாகிறது போல தெரியும். அதே முழு மனசோட நம்பிக்கையும் பொறுமையும் நம்ம சாயப்பா மேலே வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு நல்லதே நடக்கும். நம்முடைய பிரச்சனைக்கு சாயப்பா ஒரு நிரந்தரமான தீர்வை தந்து நம்மளை நல்லபடியாக வாழ வைப்பாங்க.